படத்தை வந்து பணிபுரிந்ததில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆர்டிஸ்ட். பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கு உங்களுக்கு. ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். வெற்றி, ஐ ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் யூ, ஐ ஜஸ்ட் டோல்ட் அபவுட் யூ சொல்லிட்டேன். வெற்றி பட நாயகன் நீங்க. உங்க கூட நடிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. அண்ட் அப்போ அது மாதிரி வந்து டேனியல் டேனி டேனி எங்க டேனி டேனி சினிமாட்டோகிராஃபர் ஆலிவர், டேனி ஆலிவர் வண்டர்ஃபுல் சினிமாட்டோகிராஃபர். பார்த்தீங்க நீங்க எல்லாம் எவ்வளோ அருமையா எடுத்திருக்காருன்னு. எல்லாம் சின்ன பசங்களோட நானும் சேர்ந்து சின்ன பொண்ணுதாயிட்டேன். டான்ஸ் ஆட மாட்டேன், நான் விட மாட்டேன். சாரி, இன்னைக்கெல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. பட் இருந்தாலும் நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இவங்க கூட ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட போய் சேர்ந்து சாயல்குடி கிராமத்தில் வந்து போய் அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து அவ்வளோ பிரியமா, அவ்வளோ அன்பா, எல்லாரும் எங்க போனாலும் அப்பா மேல பிரியத்தில் நம்மள வந்து வரவேற்காங்க. அதே மாதிரி வந்து என் மேலேயும் பிரியத்தில் இருக்காங்க, தம்பி விக்ரம் மேலேயும் ரொம்ப பிரியமா இருக்காங்க. ஸோ இந்த யூனிட்டுக்கே வந்து அவ்வளோ சந்தோஷமா போய் நம்ம போய் இந்த ஒவ்வொரு கிராமத்திலையும் நம்ம போய் வந்து ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் முத்து இயக்குனர், அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்ம கவிஞர் பிரபாகர், இவங்களோட மியூசிக் டைரக்டர் எங்கப்பா நௌஃபுல் ராஜா, he has done a wonderful job. ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க தம்பி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. வைரமுத்து ஐயா இல்லை, வைரமுத்து ஐயாவோட கவிதை நீங்களே வந்து பார்த்துங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ணனை பத்தி நான் தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து தம்பி மோகன்ராஜ், அவரும் வந்து சாங்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. இப்போ சமீபத்தில் இருந்த டூரிஸ்ட் ஆலிலே கூட சாங்ஸ்லாம் அவர் தான் எழுதுறாரு. ஸோ இப்படிப்பட்ட வந்து அருமையான யங்ஸ்டர்ஸ், ரொம்ப டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் கூட வந்து நானும் பறிபோறதில்லை, எனக்கு வந்து பரிமுறை இருந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எனக்கு ஹாப்பி. தம்பி இமான் மறக்க கூடாது. we had a great time அங்கே. அப்ப இன்னும் யாராவது இருக்கேன், வேற யாராவது தங்கதுரை, ஆமா ஆமா தங்கதுரை தம்பி, அது விஜய் டிவி தம்பி. தங்கதுரை, இமான்ல இப்ப சொல்லியாச்சு, எல்லாரையும் சொல்லியாச்சு. முத்து, மன்சூர் அலி கான் பத்தி சொல்லவே வேணாம், ஒரு அருமையான நடிகர், உங்களுக்கு தெரியும். ஆர்வி உதயகுமார், அப்படி வந்து எத்தனையோ பேர் வந்து படத்தில் நடிச்சிருக்காங்க. எத்தனையோ பேர் கூட வந்து எல்லாரும் கூட வந்து நம்ம நடிச்சது ரொம்ப சந்தோஷம். ஐ வாஸ் ஃபீலிங் சோ ஹாப்பி அண்ட் யங், யூத்தா இருந்த படத்துல. எப்படி வந்து மணி என்ன பக்கத்தில் நின்னோன்னு எனக்கு வந்து யூத்னஸ் தெரியுதோ, அதே மாதிரி அண்ணா நல்லா இருக்கீங்களா, உடம்பு நல்லா இருக்கா. அதே மாதிரி வந்து இங்க இருக்கிற பல பேர் இங்க, ஆமா, நெல்லை எண்ணெய், பழனிக்குமார், மண்ணை, எல்லாருமே எல்லாம் நம்ம நண்பர்கள் எல்லாம். ஒருத்தர் பேரை வந்து சொல்ல முடியல, எல்லாருக்கும் தெரியும். என் மனசுல இருந்து எல்லாரையும் வந்து வருக என்று வகையத்து தேவராஜ் எல்லாருமே. அப்புறம் வந்து இந்த கடைசி பாட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த உம்மா தாங்க அப்படிங்கிறது அண்ணன் டிஆர் அண்ணன் பாடினது. அதுக்கு நான் போன் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அண்ணன் நீங்க இப்படி பாடினீங்கன்னு. அவருக்கு ஒரு சின்ன ஒரு அப்ளாஸ், அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு. அப்புறம் லிவிங்ஸ்டன் சார், லிவிங்ஸ்டன் வந்து குமார், ஜிஎம் குமார் லிவிங்ஸ்டன் அறிமுகப்படுத்த நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அறுவடை நாள்னு படத்தில் வந்து அறிமுகப்படுத்தணும். இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய ரெண்டு பேருமே பெரிய ஆக்டர்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ வந்து இந்த முக்காசி டேரக்டர்ஸ்லாம் 2-3 மீட்டர் போட்டே வந்துடுறாங்க. எல்லாம் ஆக்டர் ஆகுறாங்க, கேமராமேன் ஆகுறாங்க, அப்படியே காமெடியன் ஆகுறாங்க. இப்படிலாம் வந்து பல பேர் எல்லாம் போய் இறங்கிட்டாங்க. இப்போ சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே மல்டி டேலண்டட் பீப்புள் கூட வந்து ஆக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். உங்க அனைவரையும் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வசீர் அண்ணா வந்து எல்லாம் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்துக்கிட்டார். அவர் தான் எங்களுக்கு சாப்பாடு காலையிலேருந்து மத்தியானம் நைட்டு வரைக்கும் சாப்பாடு போட்டதெல்லாம் அண்ணன் தான். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அண்ணன் தீரண்ணன், பீருக்காக்கா அண்ணன், இவங்க எல்லாருமே வந்து ஒரு குடும்பம். இப்போ குடும்பத்தை பிரதர்ஸ். எங்களையும் வந்து வாங்க, ரஃபீக் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜரு. ஆமா, இந்த ஆள் நினைச்சாதான் நாங்க வந்து எங்கேயுமே போக முடியும். அதே மாதிரி வந்து ரசூல், இப்படி வந்து பல பேர் இருந்தாங்க. இவங்க என்னன்னா புது ப்ரொடியூசர்ஸ் எல்லாரையும் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. ஒரு படத்தை முடிச்சு படத்தை வந்து திரையரங்கத்துக்கு எடுத்துக்கிட்டு வரதே ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு. ஸோ அந்த வகையில் வந்து இப்படி இந்த படத்தை வந்து முடிச்சு Trend Music. Oh, you're very big man. You're the biggest man here on the stage. Okay. Anyway, Trend Music, நன்றி. Thank you so much. சக்திவேல் ஃபிலிம் வந்து வாங்கியிருக்காங்க படத்தை. அவங்களும் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு வாங்கியிருக்காங்க, நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கியிருக்காங்க. அந்த வகையில் கந்தன் அண்ட் குரூப் எல்லாருக்கும்
என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவிச்சு, இந்த படம் வந்து நீங்க எல்லாரும் வந்து பெருசா ஆதரிக்கணும் அப்படிங்கிறது, இந்த சின்ன பசங்களை எல்லாரும் ஆதரிக்கிறது என்னோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம். அது வந்து முக்கியமா வந்து என் டைவர்லாவும் என்னோட சகோதரனை மறக்க முடியாது. பாபு இல்லைன்னா எங்க வீட்டுல பல விஷயங்கள் நடக்காது. அதே மாதிரி இந்த படத்துல வந்து இவ்வளவு தூரம் மூவ் ஆகுறது காரணமே வந்து டைவன் பாபு தான். அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 2-3 பேர் என்ன வசந்த் நீங்கள் ஆடியோ ரிலீஸ் வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. அது அவ்வளோ ரேரான விஷயம். ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் இதோ என் பக்கத்தில் நிற்கிற என்னோட உதவியாளர் திரு கந்தசாமி அவர்கள். அவர் மகா கந்தன்னு பேர் வச்சுக்கிட்டு இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காரு. எனக்கு இந்த இடத்துல எங்கேயும் ஓடிக்கிட்டு நான் சாயங்காலம் வந்ததுலேருந்து பார்த்து ஆச்சரியப்பட்டது வந்து ஒரு யங்ஸ்டர். அவரோட வயசு, அவர் இங்கே இருந்தார்னா சொல்லட்டும், அவர் பேர் வந்து டைமண்ட் பாபு. என்ன ஓட்டம் ஒரு அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் புத்திரன் அவர் ராஜாவால் தான். அதாவது வந்து ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனுக்கு மேலே ஒருத்தர் தமிழ் சினிமாக்காக எவ்வளவு செஞ்சுருக்காரு. அவரோட ட்ரைனிங், அவரோட வளர்ப்பு, அதுதான் வந்து இப்படி டைமண்ட் பாபு இன்றைக்கும் சின்ன பையன் மாதிரி அவ்வளோ பேரையும் ஓடி அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து நேரில் இன்விடேஷன் கொடுத்தாரு. அதாவது சின்சியாரிட்டி, டெடிகேஷன், இதோட உச்சம் அவர். ஸோ கைலாசத்தினால தான் அவரோட சன் அவ்வளவு சிறப்பாக இருந்தார். கைலாசம்ங்கிறது பால்சந்த் சாரோடைய அப்பா. கைலாசம் வந்து அவ்வளவு டிசிப்ளின்டு பர்சன். அவர் பையனை வளர்த்ததுனால தான் கேபி சார்னு ஒருத்தர், கேபி சார்னால் 47 உச்ச நட்சத்திரங்கள் ரஜினி சார் உட்பட தமிழ் சினிமாவுக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபாதரையும் நான் நினச்சி பார்த்தேன் இங்கே உட்காந்துருக்கும்போது. என்னோடய அப்பா சிடி சோமையாவனால தான் நான் இன்றைக்கி இந்த மேடையில் இருக்கேன். அவர் தான் என்னோடய ஹீரோ எப்பயுமே. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பேரை சொல்லலாம். எங்கள் அப்பா சொல்லுவார், தேவக்கோட்டைன்னு எங்கள் ஊரில் வேதாள உலகம் செட்டு போட்டது, ஏவிஎம் செட்டு போட்ட காலத்துலேருந்து அவருக்கு ஏதோ சினிமாவுக்கு வரணும்னு ஆசை, அவரால் வர முடியல, அவரோட ஆசையை நான் தீர்த்து தான் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி இவங்க அப்பாவினுடைய ஆசை எனக்கு எவ்வளோ சொல்லியிருக்காரு. இன்றைக்கி வந்து இந்த மகா கந்தன் இவ்வளவு சூப்பராக ஒரு முதல் படம், இது முதல் படமாக, இவர் முதல் பட டைரக்டராக இங்கே வந்திருக்கிற கூட்டம் எதுவுமே அதை நம்ப முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ நல்ல மனுஷன் அவர். எனக்கு தெரியும், என்கிட்ட ஒர்க் பண்ணதுலேருந்து. அதாவது வந்து நானும் அவரும் ஆர்டிக் அண்டார்டிக் மாதிரி. எனக்கு கொஞ்சமாக கோவம் வரும் பால்சந்த் சார்ட்டு கற்றுட்டதுனால. இவருக்கு கோவம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்பார். அவ்வளவு சாந்தமாக, அவ்வளவு ஸ்மூத்தாக எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடியவர், திறமையானவர். எப்படி எங்கிட்டேருந்து வந்து ஒரு பிச்சைக்காரன் சசி வந்தாரோ, ஒரு ஊட்டி அன்வர் வந்தாரோ, ஒரு புலிவால் மாரிமுத்து நடிகர் டைரக்டர் வந்தாரோ, எப்படி வாலி எஸ்ஜே சூர்யா வந்தாரோ, எப்படி வந்து மெட்ராஸ்காரன் வாலி மோகன்தாஸ் வந்தானோ, அந்த மாதிரி கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை என்னுடைய அதுக்கு இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் பேசின பேச்சுகளும் சாட்சி. ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எத்தனை மாடர்ன் கதைகள், வெளிநாட்டு கதைகள், புதிய நாகரிக கதைகள் வந்தாலும் குடும்ப கதைகள் மிகப்பெரிய வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. இது பிரபுவும் வெற்றியும் நடித்திருக்கிற இந்த படம், தம்பி மகாகந்தன் இயக்கி இருக்கிற இந்த படம், தம்பி KM சஃபி தயாரித்த இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை பெறும். இந்த கடந்த ஒரு வருடத்திலே பார்த்தால், அதன் முன்னாலும் சரி, சிறு முதலீட்டிலே தயாரிக்கப்பட்ட நல்ல கதை அம்சம் கொண்ட சிறு முதலீட்டு படங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது. இப்பொழுது கூட மாமன் ஒரு நல்ல அருமையான குடும்ப கதை, எந்த கவர்ச்சியும் இல்லை, எந்த பெரிய குரூப் டான்ஸும் இல்லை, ஒரு பெரிய ஃபைட் 5-6 ஃபைட் இல்லை, கதையை அருமையாக சொல்லியிருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி, நல்ல கதை சொல்லியிருக்காங்க, அருமையான கதை சொல்லியிருக்காங்க. அதை போல் ராஜபுத்திரனும் அருமைக்குடைய மகா கந்தன் ஒரு நல்ல டைரக்டர். அருமை தம்பிக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது. இந்த படம் வெற்றியின் மூலமாக இந்த சஃபி மட்டுமல்ல, கிரசன் கிரியேஷன் மட்டுமல்ல, தமிழ் திரை உலகிற்கே ஒரு நல்ல ஒளி மிகுந்த எதிர்காலம் கிடைக்கும்.